ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பேலட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட் மட்டும் நான் இதில் சொல்லியிருப்பேன். அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று நம்ம சொன்ன மாதிரி வால்யூம் பீகாக் வால்யூம் 2 பேலட்ஸ்னுடைய அடுத்தடுத்த போயம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த போயம்ஸ் உள்ள போறதுக்கு முன்னாடி பேலட்னா என்ன அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக ஒரு சின்ன ஷார்ட் வீடியோவா இதுல பேலட் பத்தின எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அடுத்தடுத்து நம்ம போயம் படிக்கல. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பேலட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் அ சாங் லைக் போயம் தட் டெல்ஸ் அ ஸ்டோரி. அதாவது தமிழ்ல வந்து இதை பார்த்தீங்கன்னா கதைப்பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சேர்த்து பாடுவாங்கன்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு ஷார்ட்டான போயம். இட் இஸ் அ ஷார்ட் போயம் அண்ட் இஸ் யூஸ்வலி சங் வித் அ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மாலை பொழுதுல காலையிலேருந்து வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வரையில மாலை பொழுதுல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே என்டர்டெயின் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டது பாடல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேலட் அப்படிங்கிற பாடல். ஸோ தட் அவங்கள என்டர்டெயின் பண்ணிக்குவாங்க. காலையிலேருந்து வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வரையில இன்னைக்கு வந்து நமக்கு சோஷியல் மீடியா அது இதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் அந்த டைம்ல லாங் பேக் அந்த மாதிரி எந்த விதமான இதுவும் இல்லை அப்படிங்கிறனால அவங்க வந்து ரிலே ஆகி இருந்தது. அவங்களே என்டர்டெயின் பண்ணிக்கிட்டது வந்து பாத்தீங்கன்னா இந்த பேலட் சாங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையான கதை இருக்கும். ரொம்ப யதார்த்தமா இருக்கும். இந்த கதை வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்பை பத்தியோ ஒரு காதலை பத்தியோ இல்ல அட்வென்ச்சர் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க காலையில இருந்து பார்த்த விஷயங்கள் இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னா கோர்த்து அந்த கருத்துக்களை வந்து உள்ளடக்கி அதையே வந்து அந்த கதையை வந்து பாடலா பாடுறதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேலட் அப்படிங்கிறது. இந்த பாடல்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்ப கட்டத்துல வந்து எப்படி வந்து டிரான்ஸ்மிட் ஆச்சு அப்படின்னா தி சாங் இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஓரலி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வாய் வழியாக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷன் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு ரிட்டன் ஃபார்ம்ல இல்ல. அவங்க பாடின பாடல்களை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன்ல இருக்கவங்களும் உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மனசுல வந்து தெளிவா பதிஞ்சிரும். அப்ப ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஓரலி தி சாங் இஸ் டிரான்ஸ்மிட்டட் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பேலட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லேட்டரா வந்து எப்படி கம்போஸ் பண்றாங்க அப்படின்னா 4 லைன் ஸ்டான்ஸாவா கம்போஸ் பண்ணாங்க. இதனுடைய ரைமிங் ஸ்கீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ABCB அப்படிங்கறத இதனுடைய ரைமிங் ஸ்கீம். ஸோ அந்த ஸ்டான்ஸால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் லைன் வந்து பாத்தீங்கன்னா அயாம்பிக் டெட்ரா மீட்டர்லயும் செகண்ட் அண்ட் ஃபோர்த் லைன் வந்து பாத்தீங்கன்னா அயாம்பிக் ட்ரை மீட்டர்லயும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேலட் அப்படிங்கிற வேர்ட் வந்து ஒரிஜினலா எங்க இருந்து டிரைவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஓல்டு பிரெஞ்சு வேர்ட் அப்படின்னு சொல்றாங்க. பிரெஞ்சு வேர்ட்ல இருந்து டிரைவ் பண்ணிருக்காங்க. இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா டான்சிங் சாங் அப்படிங்கறது இதனுடைய மீனிங். ஸோ பேலட் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆஃப் 2 டைப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. வாட் இஸ் த 2 டைப்ஸ் ஆஃப் பேலட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒன்னு வந்து ஃபோக் பேலட், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா லிட்டரரி பேலட். ஃபோக் பேலட்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லைங்க, வாய்மொழியாக பாடிய பாடல்கள் தான் ஃபோக் பேலட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபோக் பேலட்ஸ் வந்து இட் இஸ் ஆல்சோ கால்ட் ட்ரெடிஷனல் பேலட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்துல நம்ம பாட்டி அம்மா கதை சொல்லியிருப்பாங்க. அம்மா வந்து நமக்கு கதை சொல்லியிருப்பாங்க. ஏன் நம்ம பாட்டியே வந்து நமக்கு கதை சொல்லியிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த கதைகளை உள்வாங்கிட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை கொண்டு போய் சேர்ப்போம். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதவே வந்து இந்த கதையவே ஒரு பாடல் வடிவுல சேர்த்தா எப்படி இருக்கும், அதுதான் வந்து ஃபோக் பேலட்ஸ். ஸோ இது வந்து வாய்மொழி பாடல்களாவே போயிடக்கூடாது. இதுல என்ன நிறைய கருத்துக்கள் வந்து உள்ளடக்கி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அந்த கருத்துக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அட்வென்ச்சரா இருக்கட்டும், இல்ல அவங்க பார்த்த விஷயங்கள் ஒரு நேச்சர் சம்பந்தமா இருக்கிற விஷயங்களா இருக்கட்டும், ஒரு அன்பு காதல் இது மாதிரி பல விஷயங்களை வந்து பார்த்து பிலாசபி, ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை உள்ளடக்கியதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபோக் பேலட் அப்படிங்கிறது. ஸோ சார் தாமஸ் பர்சியும் சார் வால்டர் ஸ்காட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா இது இப்படியே போயிட்டு இருக்கும், இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா இதுக்கான எந்த விதமான எவிடன்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இந்த எல்லா விஷயங்களையும் ஒரு பாடல்களா வந்து தொகுக்குறாங்க. அதுக்கு ப்ராப்பரான ஒரு உருவம் தராங்க. இதை வந்து 1700ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வாய்மொழியா இருக்கிறத எழுத்து வடிவுல கொண்டு வராங்க, ரிட்டன் ஃபார்ம்ல கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வர இந்த பாடல்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1923ல பப்ளிஷ் பண்றாங்க. யாரு பப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ் தான் பப்ளிஷ் பண்றாங்க. ஸோ இங்க வந்து அனானிமஸ் அப்படின்னு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அனானிமஸ்ன்னு ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதாவது இந்த பாடல்கள் வந்து யதார்த்தமா அவங்கவுங்களோட
காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கிற பணி சுமையை போக்குவதற்காக வாயில அவங்களுக்கு என்ன தோணுதோ பாடின பாடல்கள் தான் வந்து ஃபோக் பாடல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்ப இதுக்கான ப்ராப்பரான போயட் யாருங்கிறதுலாம் நம்ம யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால தான் அனானிமஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. திஸ் இஸ் எடிட்டட் பை யார் அப்படின்னா டபிள்யூ பீகாக். அவங்க தான் எடிட் பண்ணது. ஸோ டோட்டலா 5 வால்யூம்ஸ் அண்ட் 39 பேலட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆஸ் அட் 5 வால்யூம்ஸ்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 1ல இருக்க வால்யூம் 2 பீகாக். அதுல இருக்கிற 45 போயம்ஸ் தான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த பேலட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி மியூசிக்கல். இன்ஸ்ட்ருமெண்டோடலாம் வந்து அப்பயே பாடியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கதைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு போயட்டிக் ஃபார்ம்ல இருந்திருக்கு. எங்க இது ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னா யூரோப்ல தான் வந்து இது ஃபர்ஸ்ட் ஆரிஜினேட் ஆகுது. லேட் மிடில் ஏஜஸ்ல as early as like 14th centuryல எப்பனா while traveling அதாவது வழிப்போக்கர்களா இருக்கட்டும் இல்ல அங்க வாழ்ந்த மக்கள் அதை கேட்டவங்க அவங்க பாடின பாடல்களை கேட்டுட்டு கிராஸ் பண்ணி போன இது மாதிரி பல விஷயங்கள் பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பேலட் வந்து பாத்தீங்கன்னா பிரபலமாகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஆல்ரெடி ஃபோக் பேலட் வாய்மொழி பாடல்கள் பார்த்துட்டோம். இப்ப அதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப லிட்ரரி பேலட் அப்படிங்கிறது வந்து ரிட்டன் ஃபார்ம்ல இருக்குன்னு அதையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதனுடைய எக்ஸாம்பிள் வந்து நான் 2 இதுல கொடுத்துருக்கேன். நிறையா இருக்கு. பட் இதுல வந்து ஜஸ்ட் 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். வி ஆர் 1798ல பை வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் வந்து எழுதினது. அதே மாதிரி த ரைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மேன் பை சாமுவேல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து இட் இஸ் கால் பேலட். உங்களுக்கு வந்து பேலட் பத்தின ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ தான். ஸோ தட் நீங்க பேலட்குள்ள போறதுக்கு முன்னாடி பேலட்னுடைய ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஆச்சு. ஸோ நம்ம பேலட் ஏன்னா நம்ம லைன் பை லைன் தான் வந்து அடுத்த போயம்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸ்டான்ஸா பை ஸ்டான்ஸா தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ தட் உங்களுக்கு இது ஈஸியா இருக்கும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேலட் சாங்ஸ் அந்த வீடியோஸ் வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.